எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்த வல்லநாயகனின் வற்றா பெருந்தவரை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுவார். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 35வது வசனத்திலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சில முக்கியமான அடிப்படைகளை, கட்டளைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள். வபதஹு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் வசீலா தேடிக் கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அறப்போர் செய்யுங்கள், தியாகம் செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவதற்குரிய 3 வழிகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். முதலாவதாக அல்லாஹ் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இரண்டாவதாக வபதஹு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வை நோக்கி ஒரு வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக ஜாஹிது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த 3 இறைக்கட்டளைகளில் இரண்டாவது இறைக்கட்டளை தொடர்பாகத்தான் நாம் இன்றைய ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வபதஹு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் வசீலா தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். வசீலா என்றால் என்ன பொருள்? எந்தெந்த செயல்களெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்குமோ அந்த செயல்களுக்கு தான் நம்முடைய மார்க்கத்திலே வசீலா என்று சொல்லப்படும். சாதாரணமாக நாம் மனிதர்களாக இருக்கின்றோம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னொரு மனிதரிடம் போய் ஏதாவது உதவியை கேட்கும் பொழுது பல வழிமுறைகளை நாம் கையாளும். அவர் நமக்கு உதவி செய்வதற்காக. ஒருவர் ஏழையாக இருக்கிறார், ஒரு பணக்காரர்கிட்ட போய் கொஞ்சம் உதவி கேட்கிறார். நீங்க ரொம்ப தாராளமாக படைச்சவங்க, எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடியவங்க, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு கடனாகவோ தர்மமாகவோ கொடுத்து உதவுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்போ ஒரு செல்வந்தரிடம் போய் கேட்கும் பொழுது எனக்கு நீங்க தந்து உதவுவது மட்டும் கேட்க மாட்டாங்க. அவரை பொறுத்து சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப தாராள மனம் படைச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சிலர் என்ன செய்வாங்க, இறக்கப்பட்டு கொடுத்துருவாங்க. அவரை பற்றி சில நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவருக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை சிலருக்கு ஏற்படும். அதுபோன்று சிலர் என்ன செய்வாங்க, சில மனிதர்களுக்கு போய் கேட்கும் பொழுது தன்னுடைய பரிதாப நிலையை சொல்லி கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரிதான் நோய் வந்துருச்சு, என்னை கவனிப்பதற்கு யாருமே கிடையாது, உள்ள குட்டிகள்லாம் எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையில வாழ்றேன், எனக்கு சம்பாதிக்கவும் கைகால் எனக்கு முடியல, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு செய்வாங்க. தன்னுடைய பரிதாப நிலையை சொல்லி கேட்கும் பொழுதும் சிலர் என்ன செய்வாங்க, இறக்கப்பட்டு அவருக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. சிலர் என்ன செய்வார்கள், யாரெல்லாம் உதவி கேட்க சொல்லும் பொழுது அவருக்கு பிடித்தமான சில காரியங்களை செய்து என்ன செய்வாங்க, உதவி கேட்பாங்க. நாம ரயில்களை எல்லாம் பார்ப்போம். சில முடியாதவர்கள் செய்வாங்க, அந்த ரயிலை கிளீன் பண்ணிட்டே வந்து என்ன செய்வாங்க, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்பாங்க. சிலர் செய்வாங்க, ஒரு செயலை பார்த்து ஏதாவது தர்மம் செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்ப நாம வந்து ஒரு மனிதனிடம் ஏதாவது உதவியை கேட்கும் பொழுது சில பல வழிமுறைகளை மனிதர்கள் சில கையாளுறாங்க. அதுபோல நம்முடைய மார்க்கத்தில் நாம் அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனையை செய்யும் பொழுது, அல்லாஹ்விடம் சில வேண்டுதல்களை நாம் வைக்கும் பொழுது, நாம் சில நல்லதங்களை செய்யும் பொழுது, சில காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை அவர் அங்கீகரித்துக் கொள்கிறார். அப்ப நாம் எந்தெந்த காரியங்களை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் விரைவாக நம்முடைய பிரார்த்தனைகளை அதை அங்கீகரிப்பான், நம்மை பொறுத்துக் கொள்வான் என்று அந்த காரியங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் வசீலா. நாம் சில காரியங்கள், சில செயல்களை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை அந்த செயலை பொறுத்துக் கொள்கிறார். அவன் நாம் எந்த செயலை செய்தால்
உலமாக்களுடைய பிரச்சாரத்தினால் கெட்டவருடைய பிரச்சாரத்தினால் வழியெடுக்கப்பட்டு வசீலா என்றால் என்னவென்று தெரியாமல் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் வசீலா தொடர்பாக என்ன வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி தெரியாமல் இணை வைப்பு காரியங்களிலே வீழ்ந்து கிடப்பதை பார்க்கிறோம். அல்லது பிதாவான காரியங்களிலே வீழ்ந்து கிடப்பதை பார்க்கிறோம். நாம் என்னென்ன காரியங்களை செய்தால் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு விரைவாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ் நம் மீது கருணை காட்டுவார் என்பது தொடர்பாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை 4 அம்சங்களாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது அம்சம் என்ன? நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது.
நல்லவர்கள் செய்கிறார்களோ உலாயிகஹும் மினல் கடைசி அவர்கள்தான் பன்மடங்காக பெருகிக் கொண்டவர்கள். வமினல் உரஃபாத்திஹும் ஆமீனும் அவர்கள் சொர்க்க சோலைகளிலே சொர்க்க அறைகளிலே நிம்மதியாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக லஹும் ஜஸாஉல் நிஅமி பிமா அமிலு எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லவர்கள் செய்கிறார்களோ இவர்களுக்கு தான் அவர்கள் செய்ததற்கு பன்மடங்காக கூலி வழங்கப்படும் என்றார்கள். நாம் அல்லாஹ் கேட்கும்போது நாம் செஞ்ச நல்லவர்கள் அது கடைகளோ நல்லவர்களாக இருக்கலாம். ஒரு நல்லவர்கள் தோல் அல்லாஹ் கேட்கிறான். அது நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் கேட்கிறோம். அல்லாஹ் நம்பி இருக்கிறோம். நாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கிறோம். அவையெல்லாம் நல்லவர்கள் நல்ல செயல்கள். அந்த நல்லவர்களை சொல்லி நாம் அல்லாஹ் கேட்கிறோம். நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மூன்று மனிதர்கள் முத்தாத்தவான மூன்று மனிதர்கள் ஒரு காட்டுக்கு போறாங்க. காட்டுக்குள்ள போகும்போது கடுமையான மழை பொழிகிறது. ஒரு புகைக்குள் செல்கிறார்கள். அந்த புகையின் மேலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த புகை வாசலை அடைந்து கொள்கிறது. உள்ள பயங்கரமான இருட்டு. யார் கத்தினாலும் வெளியே கேட்காது. ஒரு வாரத்திற்கு வெளியே கேட்கும் என்று வைத்துக் கொண்டாலும் வெளியே உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? அகன்ற காடு சட்டமே வெளியே போகாது. வெளியே இருந்து ஒரு சிறு வெளிச்சம் கூட வராது. அப்ப அந்த மூன்று பேர் பேசிக் கொள்கிறார்கள். இன்னஹு லா யும்கினுக்கும் மின் ஹாதி ஸஹரதி இல்லா யதூக்கும் பிசாலி அமாலிக்கும் நீங்கள் செய்த நல்லவர்களை கொண்டு பிரார்த்தனை செய்தாலே தவிர இந்த பாதையிலிருந்து உங்களை எதுவும் காப்பாற்றாது. அதான் துவா செய்யணும். எதை சொல்லி துவா கேட்போம்? நாம செஞ்ச நல்லவர்களை கொண்டு அதான் நம்ம என்ன செய்வோம்? பிரார்த்தனை செய்து கேட்போம் என்று சொல்லி அந்த மூன்று மனிதர்களும் அவருடைய வாழ்க்கையை செய்த ஒவ்வொரு நல்லவர்களாக சொல்லி துவா கேட்கிறாங்க. ஒரு மனிதர் அவர் ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண் எச்சரிக்கை செய்தவுடன் அதை விட்டு வெளியே கொண்டு அந்த பெண்ணுக்கு கர்மமாக அவர் கொடுத்த கடனை கர்மமாக மன்னித்து விட்டு விடுகிறார். அல்லாஹ் ஒரு பதிவு செய்கிறார்கள். அவர் அதை செய்ய கேட்கிறார். இறைவா, நான் இந்த காரியத்தை உன்னுடைய திருமுகத்துக்காக உன்னை பயந்து நான் செய்திருந்தால் இந்த பாவையிலிருந்து என்னை காப்பாற்று. அந்த பாவை கொஞ்சம் விழுகிறது. நாம் அல்லாஹ் வசீலா தேடும் பொழுது நாம துவா கேட்கும் பொழுது நாம செய்த நல்லவர்களை சொல்லி அல்லாஹ்வுக்காக செய்த நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்த நல்லவர்கள் இதை சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி கண்மூடி அங்கே கிடைக்கிறது. இரண்டாவது மனிதர் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு செய்த ஒரு பணிவிடையை சொல்லி காட்டி அல்லாஹ்விடம் கேட்கின்றார். அந்த பாவை இன்னும் கொஞ்சம் விளைகிறது. மூன்றாவது மனிதர் அவரிடம் வேலை பார்த்த தொழிலாளர்களுடைய சம்பளத்தினால் பன்மடங்காக அந்த செல்வம் பெறுகிறது. அது அப்படியே தொழிலாளி பல வருடங்கள் கழித்து வந்து
பிடிக்கப்படுகிறார். இறைவா இவன் செத்துவிட்டால் புதைக்குள் என்னையும் விழுந்து விடும் என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர் சரியான நிலைக்கு திரும்புகிறார். மீண்டும் நெருங்கும்போது அதே பிரார்த்தனையை செய்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை நம்பிக்கை இருக்கிறாங்க. அல்லாஹ்வில் வைத்திருக்கும் சரியான ஈமான், இது ஒரு நல்லது. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவது என்பது அந்த நம்பிக்கையும் நல்லது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்லது. அந்த நல்லவர்களை சொல்லி அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ் உடனடியாக தருவான். நல்லவருடைய பிரார்த்தனையை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா இன்னனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅன ரசூல். இறைவா, நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இறைவா, உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றினோம். சத்துகுனா மாஷாஹி, சாட்சியாளர்களோடு எங்களை பதிவு செய்வாயாக. இன்னைக்கு நாம குர்ஆன் சொன்னா மட்டும் போகிற சொல்லுவாங்க. நாம மதத்தை பின்பற்ற, நாம எந்த படைப்பினங்களோட சுயக்கருத்தை பின்பற்றவில்லை, நாம் தரீகாக்களை பின்பற்றவில்லை, நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை வைத்திருக்கிறோம். இத்தகையோ ஒரு சில இணைக்கும் நிறுவனம் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அந்த கொள்கையை நாம் உண்மையாக நம்பியிருந்தால், அந்த கொள்கையை நாம் உண்மையாக நம்பியிருந்தால், அதில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால், நாம் எந்த மதத்தை பின்பற்றாதவர்களாக, எந்த மனிதத்தை பின்பற்றாதவர்களாக, எந்த வழியற்ற கொள்கையை பின்பற்றாதவர்களாக, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றக்கூடியவராக இருந்தால் அந்த நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் கேட்கலாம். குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி பில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும். எனக்கு ஒரு அழைப்பாடு, ஒரு தூதர் உங்கள் இறைவனை நம்புங்கள் என்று அழைத்தார். ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தீமைகளை அழிப்பாயாக, எங்களை நல்லவர்களோடு நீ கைப்பற்றுவாயாக. நாம் மௌத்தா போகும்போது ஈமானோடு மரணித்து நல்லவர்களோடு போய் சேரணும். இந்த கோரிக்கைக்கு இறை துஆ செய்கிறார்கள். இறைவா, உங்களுடைய தூதருடைய அழைப்புக்கு நாம் செய்யணும். ஈமான் கொண்டவன் நல்லவன். அப்ப நாம செய்த நல்லவர்களை கொண்டு அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு உடனடியாக கிடைக்கும். நாம நன்மைகள் செஞ்சு அல்லாஹ் கேட்கணும். மூன்றாவதாக என்ன? மூன்றாவது என்ன சொன்னோம்னா, நம்முடைய நிலையை சொல்லி அல்லாஹ் கேட்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விட்ட நம்முடைய பரிதாபமான நிலையை சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் ரொம்ப இரக்கப்படுறான். அல்லாஹ் குர்ஆன் கேட்கிறான், அம்மை ஈமுல் முர்தவை இலா தஆஹும். சிரமத்துக்குள்ளாக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது அவனுக்கு பதிலளிக்கக்கூடியவன் அல்லாஹ்விடத்தில் யார் பார்க்க முடியும்? ஃபயக்ஷிஃபு ஸூ, துன்பத்தை அல்லாஹ்விடத்தில் யார் நீக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நாம சிரமத்தை, நம்ம பட்ட கஷ்டங்கள் அப்படியே நம்ம வீட்டோட பெரியவங்களோட போய் நம்ம என்ன செய்வோம்? ஒப்பாரி வைப்போம். நண்பர்கள்ட்ட போய் அப்படி சொல்லுவோம். பலருக்கு ரப்பன்னு சொல்லிட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய விமானங்கள் துஆ பண்ணி சொல்லி காட்டுறான். நூஹ் நபி அல்லாஹ் துஆ செய்யறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் நபி சூரத்துல் நூஹ் படிச்சு பாருங்க. நடந்த சம்பவத்தை கூட அல்லாஹ் சொல்லி கையேத்துறாங்க. நபி இன்னி தஅவுது கௌமி லைலா வ நஹாரா. இறைவா, என்னுடைய சமுதாயத்தை இரவிலும் பகலிலும் அழைத்தேன். குல்லமா தஅவுதுஹும் லிதஃபிரலஹும். நான் அவர்களை நீ மன்னிப்பதற்காக நான் அவர்களை அழைக்கும் பொழுதெல்லாம் யாரும் அசாபியாவும் ஃபி ஆதானிஹிம், தன்னுடைய விரல்களை காதுகளுக்கு வைத்துக் கொள்கிறார்கள். வஸ்தவிஷம் சியாபும், ஆடையால் அப்படியே மூடிக்கொள்கிறார்கள். வஸர்ரு, அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, மிக பெரும் பெருமை அடைகிறார்கள். அப்படியே அவங்க பட்ட கஷ்டத்தை பொழுதுதான் அல்லாஹ் அப்படியே கண்ணீர் வலிச்சு அவங்க செஞ்ச பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பரிதாபங்களை அல்லாஹ் சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு அல்லாஹ் சொல்லியிருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, அன்னி மக்லூப், நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன். இந்த சமுதாயம் என்னை செயல்பட விடாம ஆகிடுச்சு. தோற்கடிக்கப்பட்டது மனிதனா செயல்பட முடியல. அதிகமான மக்கள் ஈமானுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியல. பல்போசு எனக்கு உதவி செய். தன்னுடைய பரிதாபகரமான நிலையை சொல்றாங்க. இன்னொரு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் நபி பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பில் சொல்லி விமா கத்தபோன். இறைவா, என்னை இவர்கள் பொய்யன் ஆகிவிட்டார்கள். நான் சொல்வதெல்லாம் பொய்யென்று கூறுகிறார்கள், நீ உதவி செய். தன்னுடைய பரிதாப நிலையை சொல்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பரிதாப நிலையை சொல்லி அல்லாஹ் அனுப்புறாங்க. காஃபா யா ஐன் ஸாத், அல்லாஹ் சொல்லிட்டான். சூரத் மரியம் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا.
இது ரப்பஹுலிதான ஹபியா, தன்னுடைய இறைவனை அவர் ரகசியமாக அழைத்தார். ரப்பி இன்னி வஹனல் அமரு மின்னி, இறைவா என்னுடைய எலும்புகளெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. தன்னுடைய நிலையை பற்றி, தன்னுடைய பரிதாபகரமான நிலையை பற்றி அல்லாஹ் அப்படியே சொல்றாங்க. இறைவா இன்னி வஹனல் அமரு மின்னி, என்னுடைய எலும்புகளெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. வஸ்தஅலல் ரஅசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரையாக விழுகிறது. பலம் அக்கும்பி துஆஇக ரப்பி ஷகியா, இறைவா உன்னிடம் பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டேன். நம்பிக்கை இருக்குது யா அல்லாஹ், என் நிலைமை இப்படித்தான் இருக்குது, நான் ரொம்ப பரிதாபகரமா இருக்கிறேன், ஆனால் உன்னிடம் பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டேன். இறைவா என்னுடைய சுற்று நவாலியை வராயி, எனக்கு பிறகு என்னுடைய உறவினர்களை பற்றி அஞ்சுகிறேன். வகான இப்ராத்தி ஆகிதா, என்னுடைய மனைவியோ பதவியாக இருக்கிறார். வஹப்லி மின் லதுன்க வலியா, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரை, ஒரு நல்ல மகனை தா என்று கேட்கிறாங்க. தன்னுடைய நிலையை அப்படியே இருக்கிறாங்க அல்லாட்ட. அது சொல்றாங்க. அப்ப அம்மாக்கள் ஒரு சாதாரண மனிதர்கள்ட்ட போய் இந்த மகன் அநியாயம் பண்ணப்பட்டது அப்படி இருக்கு, எவ்வளவு நோயில் இருக்கிறாங்க, கையால ஒன்று போட்டு சொல்லும்போது சாதாரண மனிதன் நிறுத்தப்படும் பொழுது படைத்து ரப்புகிட்ட நம்மளுடைய நிலைமையை சொல்ற ரப்பு இருக்கப்பட மாட்டாங்க. அதனால சொன்னாங்க, இத்தகைய தாவத்தை மகனும் அநீதி வைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அநீதி வைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த திரையும் கிடையாது. அவன் தன்னுடைய அநீதி இழைக்கப்பட்டவன் தன்னுடைய நிலையை அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்க, அக்கிரமம் பண்ணிட்டாங்க, தன்னுடைய நிலையை அல்லாஹ் சொல்லி புலம்பும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வெகு சீக்கிரம் கிடைக்கும். சிரமத்தை அல்லாஹ்விடம் சொல்லி மன்றாடும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி சீக்கிரம் கிடைக்கும். இது அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கக்கூடிய வழிமுறை, அல்லாஹ்வுடைய உதவியை நமக்கு பெற்றுத் தரக்கூடியது. அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை கொண்டு பிரார்த்தனை செய்வது ஒரு முறை. நாம் செய்த நல்லவர்களை கொண்டு பிரார்த்தனை செய்வது இன்னொரு முறை. நாம் செய்த நல்லவர்கள் என்று சொன்னால் நாம் உடல் ரீதியாக செய்யக்கூடிய நல்லவர்கள், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், உம்ரா, குர்ஆன் ஓதுவது, தர்மம் செய்வது, நம்பிக்கை, அல்லாஹ் நம்புவதை சரியான சத்திய கொள்கையை பின்பற்றுவது, அதை சொல்லி நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். மூன்றாவது நம்முடைய பரிதாபகரமான நிலையை சொல்லி அல்லாஹ்விடம் கேட்பது. நான்காவது ஒரு வழிமுறை இருக்கிறது, அது என்ன என்பதை நாம் இரண்டாவது வழியில் சுருக்கமாக பார்ப்போம். வாஹது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்கும் பொழுது இறைவன் நம்முடைய பிரார்த்தனைக்கு விரைந்து பதிலளிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஏதாவது ஒரு மனிதனிடம் சென்று உயிரோடு இருக்கக்கூடிய பிரார்த்தனை, நாம் நமக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதற்கு சக்தி பெற்ற மனிதர்களுக்கு போய் நம்ம சொல்றது, நல்ல மக்கள்கிட்ட போய் சொல்றது, எனக்காக எல்லாரும் செய்யுங்க, துவா செய்யுங்க. நம்ம 10-20 பேருக்கு நம்ம சொல்லும் போது ஏதாவது நல்ல மனசு அல்லாஹ் கேட்டா வச்சுருங்க, அதன் மூலமாக அல்லாஹ் அருள் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஆனால் நிபந்தனை என்ன? அவன் நம்முடைய முன்னிலையில் இருக்க வேண்டும். நாம் அவன் போய் சொல்ல கேட்கணும். இப்ப நம்ம ஒரு கோயில் இருக்கோம், எனக்கு துவா செய்யணும், ஆட்கள் சொல்ல வச்சிருங்க, நாம சொல்ல அவர் கேட்பார். அவருக்கு துவா செய்ய சக்தி இருக்கு. செத்து போனவங்க போய் கேட்கணும் வச்சிருங்க, எனக்கு நாளைக்கு போய் அது சிறுக்காய் வசீலாங்கிறத சமுதாயம் மிகப்பெரிய சிறுக்கை செய்கிறார்கள், மிகப்பெரிய இறைவைப்பை செய்கிறார்கள். உயிரோடு உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு கந்தரியார் சஹாபி வந்தார். கந்தரியார் சஹாபி வந்து நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், நல்லடியார், சொர்க்கத்தில் நன்மாராக சொல்லப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம யாரையும் நல்லதையா நாம உறுதிப்படுத்த முடியாது. நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம். நம்ம பார்வை நல்லவராக இருப்பாரு, அவர் அல்லாஹ்வின் அயோக்கியராக இருக்கலாம். ஆனால் அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கந்தரியார் மனிதர் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் அளிப்பதற்காக எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் நாயகத்திட்ட எனக்காக துவா செய்யுங்கள் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கந்தரியார் மனிதர் சொல்றாங்க, என் சிறுத்த அகத்த காலிக்க நீ நாடினார் அதை நீ பிற்படுத்தி வைத்துக் கொள். நீ இந்த நோயோடே நீ இல்லைன்னு சொல்றாங்க, இந்த பாதிப்போட இன்னொரு சூழல் கண்டிப்பா மனிதனை சொல்றோம். இது சிறந்தது அழைப்பு நீ நாடினால் உனக்கான துவா செய்கிறாங்க.
என்னுடைய நபியை கொண்டு, கருணை மிக்க நபியை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன், இதை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய நபியை கொண்டு கேட்கிறேன் என்று சொன்னால் நபியுடைய துவாவை கொண்டு கேட்பது. என கண்டறியாத மனிதர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாரு? எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்கிறார். நபிகள் சொன்னாங்க, நீ விரும்பினால் மறுமையில் உனக்கு கிடைக்கும், நீ பொறுத்து கொண்டால், இல்லை என்றால் உனக்கு பிரார்த்தனை செய்கிறேன். அவர்களுக்காக துவா செய்யுங்க, துவாதான் செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் துவா சொல்லிக் கொடுக்குறாங்க. இறைவா, இன்னி அத்தவஜ்ஜஹு இலைக்க பி நபியிக்க நபியிர் ரஹ்மா. இறைவா, உன்னுடைய நபி கருணை நபியை கொண்டு கேட்கிறேன். கருணை நபியை கொண்டு கேட்கிறேன் சொன்னால் கருணை நபியுடைய துவாவை கொண்டு கேட்கிறேன். அல்லாஹும்ம ஷஃபைஹு ஃபிய, என்னுடைய விஷயத்தில் அந்த நபி செய்யக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. வஷஃபிஇனி ஃபீ, நபியுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா உள்ள சொல்லிட்டு இந்த துவாவை ஓதிட்டு நபிகள் சொல்றாங்க, நபிகள் நாயகமே, உங்கள் மூலமாக உங்களை கொண்டு நான் அல்லாஹ்விடம் பேர் கேட்டிருக்கிறேன், என்னுடைய காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் அவருடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தான். வழிகள் சொல்வாங்க, இந்த ஹதீஸ் சொல்லிட்டு பாத்தீங்களா, கண் தெரியாத மனிதர் நபிகள் நாயகத்தில் பொருட்டால் கேட்டிருக்கிறார். அவர் நபிகள் நாயகத்தில் பொருட்டால் கேட்கவில்லை, நபிகள் நாயகத்தை கொண்டு அவர் கேட்டார். நபிகள் நாயகத்தை கொண்டு கேட்டார் என்றால் நபிகள் நாயகத்தை கொண்டு கேட்பது என்பது நபிகள் நாயகத்தில் துவாவின் மூலமாக கேட்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் போய் எனக்கு நிறைய சஹாபாக்கள் கேட்டுக்கிறாங்க, மழை பஞ்சம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் சும்மா விளையாடிட்டு ஒரு சஹாபி வந்தாரு, அல்லாஹ்வே கால்கள் எல்லாம் இறந்து போய்விட்டது, பஞ்சம் ஏற்பட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் அல்லாஹ்வை போல துவா செஞ்சா மழை பொழிந்தது. மழையினால் கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விழும்போது அப்பொழுது உடைகிறார். அல்லாஹ்வே கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விட்டது, கால்கள் எல்லாம் முங்கி விட்டது, நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் துவா செஞ்சாங்க. அப்ப நாம நம்முடைய பார்வையில் வாழ்க்கையாக இருக்கிறாரு, நல்லவராக இருக்கிறார், நமக்கு பிரச்சனை, எனக்காக துவா செய்யுங்க, அவர் நேரம் பார்த்து, அல்லது ஒரு போன் பேசுறோம் அமெரிக்காவில் போன்ல பேசும்போது எனக்காக துவா செய்யுங்க. இது யார்கிட்ட போய் சொல்லணும்? உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், நமக்காக பிரார்த்தனை செய்வதற்கு சக்தி பெற்ற மனிதர்கள். செத்தவங்களுக்கு போய் இறந்து போனவங்களுக்கு போய் நம்ம துவா கட்ட வச்சிருக்க குரான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ததஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் குத்மீர். அல்லாஹ்வை என்று யாரிடம் பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ அவர்கள் கடுகளவு கூட சக்தி பெற மாட்டார்கள். இந்த நீங்கள் அவர்களை அழைத்தால் நான் எஸ்மரும் உங்களுடைய துவாவை சிறியக்க மாட்டார்கள். வலவு சமயமும் சிறியத்தோடு வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபூலக்கும் உங்களுக்கு பயணிக்க மாட்டார்கள். மறுமை நாளிலே நீங்கள் வைத்த அந்த இணை வைப்பு செய்து அவர் மறுத்து விடுவார்கள். நரகத்துக்கு தான் போகும். அப்படி வசீலாங்கிற பேர்ல இறைவா அந்த ஊழியாவில் போட்டால் தருவாயாக, இந்த ஊழியாவில் போட்டால் தருவாயாக என்று கேட்கிறோமாக. அதை இறந்தவர்கள் போய் நீங்க அல்லாஹ்வை வாங்கிட்டாங்கன்னு கேட்கிறோமாக. இவை எல்லாமே இணை வைப்பு காரியங்கள், இவை எல்லாமே ஷிர்க். ஒரு உயிரோடு உள்ள மனிதர்கிட்ட போய் அவர் நம்முடைய பாவி நல்லவராக இருந்தால் எனக்காக அல்லாஹ் துவா செய்யுங்க, இப்படி கேட்பது ஷிர்க் அல்ல. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் கேட்டிருக்கிறார்கள், ஒரு மற்றவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இறந்தவர்களுக்கு போய் நம்முடைய முன்னிலையில் இல்லாதவர்களுக்கு போய் நாம் அல்லாஹ் துவா செய்யலாம் துவா செய்தால் அந்த செயல் நம்மை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே வசீலா என்பது 4 அம்சங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய ஆற்றல்களை சொல்லி கேட்பது. இரண்டாவது, நாம் செய்த நல்லவர்கள், நம்முடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நல்ல கொள்கை, இவற்றை சொல்லி அல்லாஹ்விடம் கேட்பது. மூன்றாவது, நம்முடைய நிலையை அல்லாஹ்விடம் சொல்லி கேட்பது. நான்காவது, நாம் யாரை நல்லவர்களாக என்று நினைக்கிறோமோ அந்த நல்ல மக்கள்கிட்ட எங்களுக்காக அல்லாஹ் துவா செய்யுங்க என்று நாம் கோரிக்கை வைப்பது, நாமும் பிரார்த்தனை செய்வது. இந்த 4 தான் மார்க்கம் சொல்லக்கூடிய வசீலா. இந்த 4ஐ தாண்டி எந்த வசீலாவும் கிடையாது. அந்த வழியை நாம் விழுந்துவிடக் கூடாது என்று கூறி